டோர்னமெண்ட் நடக்கிற செகண்ட் பால் டிசைடர் மேட்ச் கீரனூர் பூவா பிரதர்ஸ் விசஸ் நல்லூர். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குமரேசன். அங்கே பேட்டிங்கில் நான் சைக்கில் ஒரு சேஞ்சஸ் தீபக். சூப்பரா ரமணா பாய்ஸ் ரமேஷ். கண்டிப்பாக பேர் ஒயிட் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப உடச்சி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் ஸ்டெம்புக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துச்சு. ஒயிட். செகண்ட் ஒன் ரீபால். கீப்பரால் பிடிக்க முடியல. இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் தீபக். அங்கே ஒரு ஃப்ளிக்கு மாறி போனார். இல்லை நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் பண்ணுமா. அங்கே ஃபீல்டர் லைனில் வச்சு தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காரு. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க கீரனூர் பூவா பிரதர்ஸ். நெக்ஸ்ட் பாஸ் பண்ணா கார்த்தி. உடம்புல பட்டு போயிருக்கு. இந்த பால் வரேன். இது வரைக்கும் எந்த பெரிய சட்டம் போக விடாமல் போட்டுக்காரு. இப்போ ஸ்ட்ரைக்கில் தீபக். பெரிய ஷாட்டுக்கு போனார். உடம்புல பட்டு போயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பேக்கப் ஃபீல்டர் அந்த பாலை கலெக்ட் பண்ண. இந்த பால் 2 ரன். முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க பூவா பிரதர்ஸ். செகண்ட் ஓவர் போட சுதாகர். ஹாலை குத்தி ஒரு மாதிரி திருப்பி இருக்காரு. பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ணி ஒயிட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. அம்பேர் டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சுதாகர். செகண்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார். பேர் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் ரீபால் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கொஞ்சம் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாலுக்கு வந்திருக்காங்க. நல்ல ஃபீலிங். இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. தீபக் பேட்டில் இருந்து வர்ற முதல் 6 பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் பின்னாடியே போனார். ஆடியன்ஸ் ரகு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணுறாரு இந்த மேட்ச்சில் தீபக். நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தட்டி விட்டு அங்கேயே ஓடி இருக்காரு. அம்பேர் கால் விக்கெட் சொல்லியிருக்காங்க. விக்கெட் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கணேசன். போன மேட்ச்சில் ஓப்பனிங்காக இறக்கி விட்டாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் லேட்டாக இறக்கியிருக்காங்க. பார்க்கலாம் ஸ்ட்ராட்டஜி என்ன ஆகுது அப்படிங்கிறத. ஒரு பாலே ரிவர்ஸ் திரும்பினார். ஆனால் பவுலர் தெளிவாக வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் கோட்டில் ஏறி நின்னார். பாலை வந்த பக்கமே தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு நிதானமாக. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க பூவா பிரதர்ஸ். 2 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட்டை இழந்து. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ரமேஷ். ஸ்ட்ரைக்கில் 6 அடித்த பேட்ஸ்மேன் தீபக். ஃபர்ஸ்ட் ஒன் இவரே அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போகுது. அங்கே ஃபீல்டர் இதுக்கு முன்னாடி ஒரு கேட்சை நல்லா பிடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட பாலுக்கு வந்தார். ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. இது 3வது ரன்னுக்கான ட்ரை ஓடிருக்காங்க. 2 பேட்ஸ்மேனும் ரன்னிங் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. டாட் பால். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பவுலர் கையில் பட்டு தான் போயிருக்கு. 1ஆ 2ஆன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கர் தீபக் தான் தக்க வைக்க நினைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நடந்திருக்கு. இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் பட்டச்சு போட்ட பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் இந்த முறையை தெளிவாக பிடிச்சிருக்காரு. அந்த எண்டில் வச்சு கடைசி 2 பால் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஏக்கராக போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கார்த்தி. 2 ரன்னுக்கான ட்ரை இருக்குது. இங்கே த்ரோவையும் தெளிவாக அடிச்சிருக்காரு. விட்டுருந்தா டேரக்ட் ஹிட்டாகவே ஆயிருக்கும். பிடிச்சி அடிச்சிருக்காரு மாமுண்டி. ஏன்னா நல்ல த்ரோ ஃப்ரம் கார்த்தி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர் டார்கெட்டை நின்னிக்க போகிற பந்து அகைன் பவுலர் கையிலேருந்து வேகம் இருந்துச்சு. அதை ரன் அவுட்டாகவும் மாற்றிருக்காரு கீப்பர் மாமுண்டி. பேக் டு பேக் 2 ரன் அவுட். 3 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க கீரனூர் பூவா பிரதர்ஸ். கார்த்தி ஸ்ட்ரைக்கில் மாமுண்டி. ஃபர்ஸ்ட் பால் ரன். செகண்ட் ஒன் நல்லா ட்ரை பண்ணார் கீப்பர். அவரால் பாலை ஸ்டாப் பண்ண முடியல. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கு பக்கத்துலேயே தான் போயிருந்துச்சு. கேட்சுக்கான சான்ஸாக இருந்துச்சு. இந்த பால் 1 ரன். 3வது சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக போகிற எல்லா பாலையும் தரையில் ஆட்டி ஏதாவது ஒரு பால் பெரிய ஷாட் போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 பாலில் 3 ரன் போயிருக்கு. 4th ஒன் உடச்சி போட்ட பாலையும் இவ தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. கண்டினியூஸாக 4வது சிங்கிள்.
ஃப்ரம் நல்லூர். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப மேலே வந்துச்சு அப்படிங்கிறதுல ஸ்லோவாக ஆட்டார் மாமுண்டி, ஸ்டம்ப்லேயே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அக்கைன்னு ஒரு சிங்கிள். இந்த ஓவரை 5 ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு கார்த்தி. குறைவான ரன்னு தான் அடிச்சிருந்தாங்க, அதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு பவுலிங் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க பூவா பிரதர்ஸ். இந்த ஓவருக்கு 5 ரன், ஒரு விக்கெட்டை இழந்து நல்லூர். செகண்ட் ஓவர் போட குணா ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்சில் 1 ரன்னுக்கு போட்டிருந்தார் அவரோட ஓவரை. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே கிளியர் பண்ணியிருக்கு. ஹியூஜ் 6. ஃபர்ஸ்ட் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஓவரை. நல்லூர் காலில் பிடிச்சிக்கிச்சு, அதன் காரணமாக அங்கே பவுலர் சேஞ்ச். ரெமினி இருக்க பால் போட குமரேசன். இந்த பால் ரன். ரெமினி இருக்க 10 பாலுக்கு 11 ரன் தான் அடிக்கணும். ஃபுல் டேஸான பால் கேப்பில் தட்டி விட்டுருக்காரு. அங்கே ரன்னர்ஸை விட தீபக் ஃபாஸ்ட்டாக வந்தார். தெளிவான த்ரோவையும் அடிச்சிருக்காரு. இந்த பால் 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்டீபன் 9 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். தெளிவாக கேப்பில் தட்டி விட்டுருக்காங்க. 1-2 பார்க்கலாம். ரன்னர்ஸ் 2 பேரும் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. குயிக்கராக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இதை தான் பண்ண தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ஸ்டீபன். பாலுக்கு பாலுன்ற ரன் ஆயிடுச்சு. 8 பாலுக்கு 8. அம்பேர் இந்த பால் ஒயிட் சொல்லியிருக்காங்க. எகைன் கேப்பில் தட்டி விட்டு 2 ரன் ஒன்றா. இந்த மாதிரி ரிஸ்கியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீப்பர் தவறு பண்ணியிருக்காங்க. ஸ்டீபன் ஐயோ விழுந்துட்டாரு. சேஃபாக விளையாடுங்க. மீட் பண்ண 2 பாலையும் 2 டபுள் ஆடி இருக்காரு. முக்கியமான வேல்யூபிள் ரன்ஸை கொண்டு வர்றாரு ஸ்டீபன் கஷ்டப்பட்டு அப்படின்னே சொல்லலாம். ரெமினி இருக்க 7 பாலுக்கு 5. எகைன் தெளிவாக கேப்பில் தட்டி விட்டு 1-2 பார்க்கலாம். கண்டிப்பாக 2 ரன் ரஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் வந்து எடுத்து அனுப்புறதுக்குள்ளே இங்கே 2 ரன் ஓடி இருக்காங்க. செம்ம டயர்டாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டீபன் கண்டினியூஸாக 3 டபுள் அழுத்திருக்காரு மேட்ச்சில். அவர் கஷ்டப்பட்டு மொமெண்டத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ரெமினி இருக்க 6 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். இந்த பால் ஒய். 1 more to tie, 2 more to win. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. கார்த்திட்டு சுதாகர் பெரிய ஷாட்டுக்கு போனார், ஆனால் தெளிவான ஃபேஸில் போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன் ரஷ் பண்ணிடுவாங்க. அங்கே ஃபீல்டரே இல்லை. இங்கே 2வது ரன் ஓடிக்க இருக்காங்க. இந்த 2 ரன்னோட 2வது அணியாக மேட்ச்சில் வெற்றி பெற்று பரிசு சுற்றுக்கு தகுதி பெறாங்க நல்லூர். அலக்புரம் கேஜிகே பூவா பிரதர்ஸ்.